சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மையோட 1000வது அத்தியாயம். ஆகஸ்ட் 1, 2011 இந்த நாளைக்கு தான் சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி நாங்க ஆரம்பிச்சோம். இந்த நிகழ்ச்சியோட வெற்றிக்கு சொல்வதெல்லாம் உண்மை நேயர்களாகிய நீங்க தான் காரணம். இந்த நிகழ்ச்சி நாங்க ஆரம்பிக்கும் போது பல பிரச்சனைகள் வந்துச்சு. ஆனா நிறைய பேர் எங்களை சப்போர்ட் பண்ணாங்க. லாயர்ஸ், டாக்டர்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், பொலிட்டீஷியன்ஸ், ஜேர்னலிஸ்ட், சினிமா செலிபிரிட்டிஸ், அவங்க எல்லாருக்கும் எங்க மனமார்ந்த நன்றி. சொல்வதெல்லாம் உண்மையோட முதல் தொகுப்பாளர் திருமதி நிர்மலா பெரியசாமி. அவங்க இருக்கும்போது நடந்த சில சுவாரஸ்யமான அத்தியாயங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். மரகத வல்லிக்கு மணக்கோலம், என் மங்கள செல்விக்கு மலர்கோலம். கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தாள், கண்களில் ஏன் இந்த நீர் கோலம்? கோலம் திருக்கோலம். மரகத வல்லிக்கு மணக்கோலம், என் மங்கள செல்விக்கு மலர்கோலம். கண்மணி தாமரை கால் கொண்டு நடந்தாள், கண்களில் ஏன் இந்த நீர் கோலம்? உண்மையிலே வினோதா ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அது கணவர்கிட்ட வந்து சேலஞ்ச் பண்ணுச்சான், என்னுடைய சீமந்தத்துக்குள்ள என்னுடைய உறவினர்கள் யாரையும் நீங்க கூட்டிட்டு வர முடியாதுன்னு. தெய்வாதீனமா அவங்க உறவினரே 2 பேரு, மகாலட்சுமி மாதிரி அம்மாவும் அவங்க கணவரும் வந்திருக்காங்க இங்க. அந்த பொண்ணுக்கு உண்மையிலேயே ஒரு நிறைவு நாங்க கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மொமெண்ட். உங்களை மாதிரியே நிறைய பெண்கள்கிட்ட உங்களை மாதிரி வயசு பொண்ணுகிட்ட பழகுமா, இல்ல உங்களை மட்டும் செலக்ட் பண்ணி பழகுச்சா அந்த அம்மா? அப்போதைக்கு என்கிட்ட மட்டும் நெருக்கமா இருந்தாங்க. எல்லாருக்கிட்டையும் பேசுவாங்க, பட் அந்த டைம்ல என்கிட்ட மட்டும் நெருக்கமா இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் வந்துட்டு எனக்கு பர்த்டே, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டுருக்கேன், சரி நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க. நான் அப்போ வந்து ஒரு 8:30 மணி இருக்கும். சரி அங்க போய் பார்த்தா அங்க யாருமே கிடையாது. ஸ்ரீதர் கூட இன்னொரு ஜென்ட்ஸ் யாரோ வந்திருந்தாங்க, அவங்க பேர்லாம் தெரியல எனக்கு. பார்ட்டி சாப்பாடுலாம் வாங்கி கொடுத்தாங்க. அதுல எனக்கு எதுவும் தெரியல. நான் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்குலாம் எனக்கு வாமிட். ஏதோ ஜூஸ் கொடுத்தாங்க, கலக்கி கொடுத்தாங்க. ஆமா, சாப்பாடு ஜூஸ் எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலயே எனக்கு வந்துட்டு வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அன்னைக்கு நைட் என்ன நடந்ததுமா? அன்னைக்கு நைட்டு கூட்டிட்டு போயிட்டு எனக்கு
வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. என் வாழ்க்கையோட என் குழந்தை வாழ்க்கை அதை விட கேள்விக்குறியா இருக்கு. எல்லாருக்கும் நல்லது செய்றீங்க, இந்த பாவிக்கு கொஞ்சம் நல்லது செய்யுங்க. நீங்க தான் பார்த்து எங்களுக்கு நல்லது செஞ்சாதான் உண்டு. நாங்க யாரையுமே நம்பல, எல்லா இடத்துக்கும் போய் வந்தாச்சு. பெரும்பாலும் எல்லாருக்கும் அம்மாவை பற்றி சொன்னால் ரொம்ப ஒரு புனிதமானவங்க பண்ணுவாங்க, ரொம்ப உலகத்தில் மதிக்கக்கூடியது தாய் தான் சொல்லுவாங்க, அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படிலாம் தோணாது. காரணம் ஏன்னா நான் பார்த்த அம்மாக்கள்லாம் மோசமான அம்மாக்கள். எக்மோர் ஹாஸ்பிட்டல்லேருந்து குழந்தை வெளியே வரும்போதே கொண்டு போய் கக்கூஸில் சந்துவில் வச்சு குச்சி எடுத்து குத்திடுவாங்க. குத்திட்டோன்னே 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா கக்கூஸ் அடைச்சி போய்டும். அந்த குழந்தை உள்ளே உப்பி போய் உடச்சி பார்த்தா உள்ளேருந்து குழந்தை வரும். அந்த காவா விட்டு வெளியே வரும்போது, அந்த எக்மோர் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, காவா விட்டு வெளியே வரும்போது கீழே காவா உடன்ல அதிலே குழந்தைய போட்டு போயிடுவாங்க. எத்தனையோ அம்மாக்கள் குழந்தை பிறந்துருச்சு சத்தம் போட்டா வெளியே தெரியும்னு குழந்தை மூஞ்சில ஏறி உக்காந்துலாம் குழந்தைகளை கொண்டு இருக்காங்க. எனக்கு அதனால தான் அந்த தாய் மேல அன்பு, பெரிய பண்பு, பாசம் அதெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். ஏன் அப்படி பண்றாங்க? தவறான வழியில பிறக்கக்கூடிய குழந்தைகளை இங்க யாருமே வச்சுக்கிறதுக்கு தயாரில்ல, அதான் உண்மை. அந்த லைஃப் பத்தி ஒரு பாட்டு பாடுங்களேன். உங்களுடைய நினைவு அடுக்குகள்ல அந்த சிறு வயதுல கண்டிப்பா ஒரு இவ்வளவு பெரிய தாக்கம் இருக்கு. யாருமில்லா அண்ணாதையா கடலோரம் கிடந்தோம், அன்பா யாரும் பேசாதால போதையில் கலந்தோம். யாருமில்லா அண்ணாதையா கடலோரம் கிடந்தோம், அன்பா யாரும் பேசாதால போதையில் கலந்தோம். 1000 தான் இருந்தாலும் போதை போதுமா, 1000 தான் இருந்தாலும் போதை போதுமா. அம்மா போல சுகந்தருகிற நட்பு வேணாமா, அம்மா போல சுகந்தருகிற நட்பு வேணாமா. மச்சான் மச்சான் கேளு நான் தான் பாடுவாளு, மச்சான் மச்சான் கேளு. ஒரு காதலின் மறுபக்கத்தில் கலங்க வைக்கும் 3 கொலைகள், 3 வருடமாக புதைக்கப்பட்ட உண்மைகள். இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக உங்கள் கண் முன்னே நேரடி சாட்சியாய். லாவண்யா அது லவ் பண்ண பையன், அந்த பொண்ணுடைய அப்பா 3 பேர் எங்க இருக்கிறாங்க? இது சொன்னா அதே மாதிரி கொன்னு ஒன்னையும் பொச்சிருவேன். இந்த துணிவான பயணத்தில் இணைந்திருக்கும். நல்லான் பிள்ளை பெற்றாங்கிறது உங்க அப்பாவுடைய சொந்த ஊர். அங்க வந்து 2 பேர் பக்கத்து வீடு. அவங்க பேர் வந்து சிலம்பரசன். அவங்க அந்த பொண்ணு வந்து தெலுங்கு பேசுவாங்க, லாவண்யா. அவங்க 2 பேரும் முதல்ல ஓடி வந்துட்டாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இங்கே தங்கி இருந்தாங்க. இங்க இருந்து லெட்டர் போட்டு அப்பாவையும் அந்த பொண்ணு வர வச்சு 3 பேரும் இங்கே இருந்தாங்களாம். இங்கே இருந்தோடனே அந்த பொண்ணு கொஞ்சம் நகை, காசு அதெல்லாம் எடுத்துட்டு வந்தது. இவங்க வந்து அந்த நகை, காசு அதெல்லாம் இது பண்ணி அவங்களை கொலை பண்ணி முடிச்சதுக்கு, கொலை செஞ்சு அவங்களுக்கு 3 பேருக்கும் நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கிறோமா? என்னது கிரைம் ஸ்டோரி மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? 3 பேருக்கும் கூலி ஊத்தி சோஃபா செய்வாங்க மேம். இதுக்குள்ள ரிங்ல கயிறு கட்டுவாங்க. அந்த கயிறால நெருக்கி 3 பேரையும் கொன்னு. 3 பேத்தையா? ஆமா. லாவண்யா அந்த பையன் அந்த பொண்ணோட அப்பா அந்த கொட்டாயிலே வச்சிருந்தாங்க. நான் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அம்மா என்கிட்ட இத சொன்னாங்க. எத்தனையோ பெண்களின் கண்ணீர் கதைகளை கண்ட சொல்வதெல்லாம் உண்மை குழுவிற்கு பார்கவியின் குற்றச்சாட்டு பெரும் அதிர்ச்சி அளித்தது. திருமதி நிர்மலா பெரியசாமி எங்க குழு கூட ஒர்க் பண்ணாங்க. இன்னைக்கு இந்த 1000வது அத்தியாயத்துல ஜீ தமிழ் சொல்வதெல்லாம் உண்மை சார்பாக அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறோம். 1000 எபிசோட் சொல்லும்போது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோ சொல்லும்போது, அதுவும் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் அதை பற்றி பேசி மக்கள் அங்கே கூப்பிட்டு, உண்மையான மக்கள் அங்கே கூப்பிட்டு, பாதித்தவங்களை எல்லாரும் கூப்பிட்டு ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போது 1000 எபிசோட் சொல்லும்போது கண்டிப்பாக இட்ஸ் கிரேட் ஃபீட் தான் சொல்லணும். ஜீ தமிழுக்கும் அந்த நிகழ்ச்சியில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும், அதுவும் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆங்கர்ஸ்க்கும் இப்போ இருக்கிற சுதா சந்திரா அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மெனி 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 மோர் 1000 எபிசோட்ஸ் டு கோ. திருமதி நிர்மலா பெரியசாமி அவர்களை தொடர்ந்து திருமதி லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு தொகுப்பாளரா வந்தாங்க. அவங்க இந்த நிகழ்ச்சியில தொகுப்பாளரா இருக்கும் போது நடந்த
சுவாரஸ்யமான அத்தியாயங்கள் இப்ப நம்ம பார்க்க போறோம். எந்த ப்ரோக்ராம் எல்லாம் பிடிக்கும் உங்களுக்கு? உங்க ப்ரோக்ராம் பார்ப்பேன், அப்புறம் ஜி தமிழ்ல எல்லா ப்ரோக்ராம் பார்ப்பேன். எனக்காக சொல்றியா? இல்ல இல்ல நிஜமா இல்ல. இம்மீடியட்டா உங்களுக்கு என்னமா தேவை? இப்போ உடனடி பண்ண வேண்டிய விஷயம் என்ன? உடனடியா பண்ண அம்மாவுக்கு வைத்தியம் பார்க்கணும். சரிங்களா? அம்மா ரொம்ப. உனக்கு என்ன வேணும்? எனக்கு அதான் இது பண்ணணும், சொந்தமா ஏதாவது தொழில் பண்ணணும் சொந்தமா. ஒரு சைட்ல நம்ம அவ்வளவு செலவு பண்ணிட்டு இருக்கோம், எவ்வளவோ வசதிகளோட இருக்காங்க. இன்னொரு பக்கம் மருத்துவம் பார்க்கறதுக்கு கூட வசதி இல்லாம இருக்காங்க. என்னைக்கு இந்த டிஃபரன்சஸ் எல்லாம் கொஞ்சம் சரியா பேசிக் அவங்களுக்கு மருத்துவத்துக்கானது, படிப்புக்கானது, இந்த விஷயங்கள்லாம் எப்ப நம்மளால கொடுக்க முடியறதோ அப்பதான் நமக்கு முன்னேற்றம் வரப்போறது. நமக்கு ஒரு கடமை இருக்கு, அந்த கடமையை நம்ம செய்யணும். நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். நீங்க இளைஞர்கள், நீங்க நினைக்கணும். சொல்வதெல்லாம் உண்மை நேர்கள் நீங்க நினைச்சீங்கன்னா, நம்ம நினைச்சோம்னா இந்த பொண்ணோட வாழ்க்கையை நம்மளால மாத்தி காமிக்க முடியும். வழி தவறிய இந்த சிறுவன் வேறு யாராவது கைகளில் சிக்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும்? தம்பி, உன் பேர் என்னமா? நானி. எந்த ஊரு உங்களுக்கு? எந்த ஊரு? திருச்சியா? யார் இருக்காங்க வீட்டுல? யார் இருக்காங்கம்மா? சின்ன யாரு வீட்டுல இருக்காங்களா? யாரு? என்ன பேரு? பாப்பா இருக்காங்களா? பாப்பா பேர் என்னது? பாப்பா பேரு தெரியாதா? என்ன பேரு? என்னமா? நல்ல வேளை, நானி என்று அழைக்கப்படுகிற இந்த சிறுவன் நமது கைகளில் தஞ்சமடைந்தார். சிறுவனை சொல்வதெல்லாம் உண்மை சார்பாக அரசு காப்பகத்தில் ஒப்படைத்திருக்கிறோம். அழகு முகம் மலர்ந்து தாயின் மடி கடந்து உலகை ரசித்திருக்கும் குழந்தையே. ஜி சேனலுக்கு சொல்வதெல்லாம் உண்மையில் சொல்கிறேன். நான் 8 வருஷமாக தவிச்சிருந்தேன். என் பிள்ளை காங்கலன்னு எனக்கு திருப்பி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஜி தமிழ் சேனல் சொல்வதான் உண்மைக்கு சொல்ல ரொம்ப நன்றி. என் பிள்ளையை தேடி பிடிச்சி கொடுத்ததுக்கு, இந்த சேனலில் கொண்டு ஒப்படைச்சவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. பார்த்த மக்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. என் பையன் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. என் கூட என்னோட வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ராஜன் அப்படின்னு சொல்லக்கூடியவரோட பழக்கம் ஏற்பட்டுடுச்சு. ஆசிரியர் எப்படி இருக்கணும்? ஒரு குழந்தைக்கு உதாரணமாக இருக்க வேண்டியது. சிரிச்சுட்டு சொல்கிறீங்க. உதாரணமாக இருக்க வேண்டிய நம்ம இப்போ லைஃப்பில் எல்லாத்துலேயும் ஸ்பாயில் பண்ணிட்டோம். நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது படம் எடுத்து வச்சுக்கிட்டு அதை வச்சு பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு முறை கார் ஆக்சிடெண்ட் பண்ணுறதுக்காக முடிவு எடுத்தாங்க. இல்லை வேணாம், அது சரியாக வராது, அது தப்பு அப்படின்னு சொல்லும் போது இல்லை அப்படின்ட்டு மறுபடியும் நீ அந்த படத்தை வச்சே மறுபடியும் மிரட்டினாங்க. மறுபடியும் அந்த டார்ச்சர்லேயே மறுபடியும் தோசையில் தூக்க மாத்திரையை நசுக்கி கொடுத்துருந்தான். அதை போட்டு கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கப்புறம் நீ கதவு திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு வாக்கிங் போகிறாங்க. இவங்க மயக்கம் வர மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க. ஊருக்கு போன பிறகு ஆனால் மெசேஜ் மட்டும் வந்துச்சு, இந்த மாதிரி நான் முடிச்சிட்டேன், சக்ஸஸாக முடிச்சிட்டேன். மெசேஜ், அந்த மெசேஜ் இருக்கா உங்ககிட்ட? இல்லை மேடம். என் பேர் பாண்டுரங்கன், ரிட்டையர்டு தலைமை ஆசிரியர், மேலப்பொனையூர். எனக்கு ஏயுஓ டிஇஓ சிஇஓ டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் பூரா எங்க கையில. நீங்க அதை மறந்துடாதீங்க. இந்த கொலையை நம்ம எப்படி மறைக்கிறது? நீ அப்ப ஓப்பனா பேசிட்டு இருக்க. எப்ப நீ ஓப்பனா பேசிட்டு இருக்க? யாரும் பேச சொன்னாங்களா? இல்ல தனியா தான் இருக்கேன். சொல்லுங்க. இல்ல பேர் சொன்னாங்களா? எனக்கு சந்தேகமா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஏன் போய் சொல்றேன். சொல்லுங்க. இந்த படங்கள் எப்படி எடுக்கப்படுறது, எங்க போகுது, நம்ம அத்தனை பேரும் we are at risk.
இப்போ நாங்களே கேமரா வச்சுருக்கோம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும். ஏன் பயமுறுத்துறீங்க? சொல்லுங்க கிரண். இப்போது இந்த ஷோ வந்து உங்களுக்கு தெரியாமல் நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணி நாங்கள் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். எங்கே அதில் கேமரா? இதோட இந்த கோல்டன் கலர் நிம்புக்கு மேலே பார்த்தீங்களா மேடம்? இது பாருங்களேன், இது ஒரு கேமரா பட்டன் மாதிரி இருக்கு. இதில் இது நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லியே கொடுக்குறேன் மேம். இதில் கேமரா இருக்குன்னு நான் சொல்கிறேன், உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுங்களா? இதில் கேமரா வச்சுருக்காங்களாம். இதில் வந்து உங்களால் எங்கே நம்பி போகிறது? என்னால் கண்டுபிடிக்க முடியல. எங்க கியூக்கு நடுவில் ஒரு சின்ன பாயிண்ட் இருக்கும். ஷிட். இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, அந்த கியூக்குள்ள ஒரு சின்ன ஹோல் இருக்கு, கண்டே பிடிக்க முடியாது. ஆக்சுவலாக சொல்லுவதெல்லாம் உண்மை. இந்த ப்ரோக்ராமில் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, சொசைட்டியில் நிறைய இருக்கிற ரொம்ப டீப்பாக இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்து அதை வந்து மக்களுக்கு தெரியப்படுத்துறது, ப்ளஸ் மீடியாவுக்கு தெரியப்படுத்துறது, நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்துறது, இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஒரு ஆக்சுவலாக கவர்மெண்ட்டுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்காங்க, ஆக்சுவலாக போலீஸுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. ஒரு பெரிய புரட்சியான ஒரு ப்ரோக்ராம்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து இன்றைக்கி 1000வது எபிசோட் தாண்டி போயிட்டுருக்கு. அந்த ப்ரோக்ராமோட டைரக்டர் ப்ளஸ் அந்த டோட்டல் டீம், அந்த க்ரூ எல்லாத்துக்கும் வந்து நான் என்னோட விஷயம் சொல்லிக்கிறேன். அதை கம்பேர் பண்ணவங்க எல்லாருமே வந்து அவ்வளவு சின்சியராக டெடிக்கேட்டடாக இந்த ப்ரோக்ராம் பண்ணதுனால தான் இது வந்து 1000வது எபிசோடு வரைக்கும் வர முடிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ அந்த டெடிக்கேஷன் எல்லாருக்கும் இருக்குது. இன்னும் நிறைய எபிசோட்ஸ் பண்ணணும், இன்னும் நிறைய வந்து நல்ல விஷயங்கள் பண்ணணும் அது மூலமாக அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இந்த சொல்லுவதெல்லாம் உண்மை இந்த ப்ரோக்ராமுக்கு, இந்த 1000வது எபிசோடுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மை 1000 எபிசோட் கம்ப்ளீட் பண்ண போகிறாங்க. அது ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். யார் பண்ணுறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, யார் ப்ரெசன்ட் பண்ணுறாங்கங்கிறது முக்கியம் இல்லை, என்ன பண்ணுறாங்க அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த விஷயத்தில் ஜீ தமிழும் சொல்வதெல்லாம் உண்மையும் நிறைய பேரோட வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே தன்னோட கஷ்டங்களை காது கொடுத்து கேட்கறதுக்கு யாராவது தேவை. அந்த தேவையை பூர்த்தி தான் பண்ணிட்டு இருக்கோம். பொறுமையாக கேட்டு நமக்கு தெரிஞ்ச நம்மளால் முடிகிற ஹெல்ப்பை பண்ணி நம்மளால் கொடுக்க முடியறது சொல்யூஷன் சஜஷன்ஸை கொடுக்கறது, அதுதான் சொல்வதெல்லாம் உண்மை பண்ணிகிட்ருக்கு. அது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது பாதிக்கப்பட்டவங்களுக்கும் அதை கேட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி சொல்லறது எங்களுக்கும் இது ஒரு ரொம்ப பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு வாழ்க்கை சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு ப்ரோக்ராம் இது. ஒன்ஸ் அகெயின் ஐ கங்க்ராச்சுலேட் ஜீ தமிழ் அண்ட் சொல்வதெல்லாம் உண்மை டீம் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் இனிஷியேட்டிவ். தேங்க்யூ. வணக்கம்மா, என்ன பேரு? சுதா. என்னம்மா பிரச்சனை? நான் வந்து லவ் மேரேஜ் தான், வீட்டில் எதிர்த்து தான் மேரேஜ் பண்ணிட்டேன். ஆனால் ஹஸ்பண்ட் ரொம்ப பாசமாக என் மேலே ரொம்ப அக்கறையாக நம்பிக்கை வச்சு தான் நல்லா பார்த்துட்டாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு சின்ன மைல்டாக உங்களுக்கு எனக்கும் ஒரு நாட் அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டுருக்கு. என்னென்னா, அவருக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை, எனக்கு வந்து நிறைய ஒரு தனியாக ஒரு வீடு வாங்கணும், கார்லாம் வாங்கி நல்லா செட்டில் ஆகணும், வசதியாக வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஸோ வீட்டில் 2 பேர் வீட்லேயும் சப்போர்ட் இல்லைன்றப்போ நாம் அதை உருவாக்கிக்கணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு. உடனே அவர் வந்து ஒரு ப்ரைவேட் ஆஃபீஸில் வந்து என்னை ஜாயின் பண்ணி விட்டாங்க. கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க பேர் வந்து நர்மதா, அவங்க பேர் ஒரு நர்மதா. அவங்களுக்கு 2 பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, யாரோடைய சப்போர்ட்டும் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்க தான். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுனால கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோம், கஷ்டங்கள் பிரச்சனை என்னென்ன விஷயங்கள்ன்றதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். அப்படி இருக்கும்போது எனக்கு வேறு எதனா வீடு ரெண்ட்டு வாங்கி கொடுங்க, பார்த்து கொடுங்க, ரொம்ப கம்மியான ஒரு இதில் பார்த்து கொடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குது, பட் இருந்தாலும் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாங்க. போயிட்டு நான் கேட்டேன், வந்து அட்வான்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அட்வான்ஸ் என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்படின்னு. சரி, நான் என்னுடைய செயின் அடமானம் வச்சு அவங்களுக்கு அந்த ஹெல்ப் பண்ணேன், அட்வான்ஸ் பே பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல வாடகை குடி வச்சுட்டேன். நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஒரு ஃபேமிலியில் ஒரு சிஸ்டர் எப்படி ஒன்றா இருப்போமோ அந்த மாதிரி இருந்தோம். இதுக்கு நடுவில் வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னும் போது அப்பப்போ காசு வேணும், பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், டியூஷன் ஃபீஸ் கட்டணும், ட்ரெஸ் எடுக்கணும், இந்த மாதிரி வீட்டில் அரிசி இல்லை அப்படின்னு சொல்லும்போது
நமக்கு இப்போதைக்கு பாப்பா கிடையாது. ஸோ கையில் இருக்கிற காசு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நான் அப்பப்போ கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்க ஸ்டேஜில் ஒரு நாள் ஷாப்பிங் போனோம். ஷாப்பிங் போயிட்டு எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்சிட்டோன்னே இப்போ கேஷ் இல்லை, நான் உன்னை நம்பி தான் வந்தேன். சரி பரவாயில்ல, நம்ம பக்கத்தில் தானே இருக்கோம், நம்ம அப்புறம் கொடுத்துக்கோங்கக்கா பரவாயில்லன்னு சொல்லி நான் தான் பே பண்ணேன். இந்தமாரி 2-3 இடத்துக்கு ஷாப்பிங்லாம் போகும்போது என்ன தான் ஃபஸ்ட்டு பே பண்ண சொல்லிடுவாங்க. ஆனால் என்னென்னா ஷார்ப்பாக அவங்க சொல்கிற டைமுக்கு கரெக்டாக அந்த மணியை கொடுத்துருவாங்க, காசு கொடுத்துருவாங்க. நான் யோசிப்பேன், நம்மக்கிட்ட ஷாப்பிங் போகும்போது இல்லைன்றாங்க, கரெக்டாக இந்த டேட்டில் நான் கொடுத்துறேன்றப்போ ஷார்ப்பாக கொடுத்துட்றாங்க எப்படி. ஆனால் அவங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன ஒரு கசங்கள் கூட இருக்காது அந்த காசில், அவ்வளோ ஒரு அக்யூரேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பேங்க்ல இருந்து நீட்டாக இருக்கும். நான் அதை கேர் எடுத்துக்கல. நமக்கு தெரிஞ்சவங்க அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க, அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம்லாம் இருக்காது, நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை. இப்படியே போயிட்டு இருந்தப்ப ஒரு நாள் பேசிகிட்டே இருந்தோம். அக்கா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் ஒன்று வந்திருக்கு, 15 lakhs சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 5 lakhs நம்ம டெபாசிட் பண்ணிட்டா மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடலாமா, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொன்னேன். 5 lakhsலாம் நம்மளால இப்போதைக்கு முடியாது. இல்லைக்கா நான் இப்போ ஒரு 3 lakhs நான் வந்து இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன், எங்கள் வீட்டில் யாருக்கும் தெரியாது, அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸுங்கிட்டலாம் சொல்லி, இன்னும் ஒரு 2 lakhs வேணும் அப்படின்னு சொன்னேன். உட்காந்துட்டே இருந்தாங்க. சடனாக என்ன நினச்சாங்கன்னு தெரியல, உள்ளே போனாங்க, ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக பணத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பா எனக்கு ஒரு நிமிஷம் நான் ஆடி போயிட்டேன். என்ன இது, அவர் 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு நம்ம கிட்ட வந்து கேட்டுட்டு இருந்தவங்க, ஒரு ஃபீஸ் கட்ட முடியலன்னு பணம் கேட்டுட்டு இருந்தவங்க சொன்னீங்க, எப்படி இவ்வளோ காசு கொண்டு வந்து சடனாக நிற்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் பயம் இருந்துச்சு, எங்க திருடி இருப்பாங்களோ அப்படின்ற ஒரு மைண்ட்லாம் போச்சு. எனக்கு என்னமோ கொஞ்சம் டவுட்டாக இருக்குக்கா, நான் இதை பற்றி நான் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் பயம் வந்துச்சு. சரி வீட்டில் தெரிஞ்ச ப்ராப்ளம் ஆகிட போகுது, ஏன்னா நமக்கும் சப்போர்ட் கிடையாது, ஒன்லி ஹஸ்பண்ட் மாமியார் வீடு அப்படின்ற போது என்ன செய்யுதுன்னு தெரியல. மறுநாள் போயிட்டு அக்கா என்ன இந்த திடீர்னு உண்மையை சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு இந்த விஷயம் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க சொன்னீங்களா? இன்னும் சொல்லல, இப்போ வரைக்கும் சொல்லல. இந்த கேஷை கொண்டு வந்துட்டு மறுநாள் போயிட்டு நான் பேசினேன், அக்கா எப்படி உங்களுக்கு இந்த கேஷ் கிடைச்சிது அப்படின்னு. இவ்வளோ நாள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், உனக்கு நான் திருப்பி கொடுத்தேன் அந்த காசுலாம் எப்படி வந்துச்சுன்னு அது தெரியுமா, அதெல்லாம் எல்லாமே கள்ள நோட்டு தான். என்ன சொன்னீங்க? எல்லாமே கள்ள நோட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்னால் டிஃப்ரெண்ட் கண்டுபிடிக்க முடியல. ஸோ இவ்வளோ நாள் எல்லாமே கள்ள நோட்டு, இப்போ எல்லாமே ஃபுல்லாக கள்ள நோட்டு தான் நான் கொடுப்பேன். சரி, அவங்க கொடுத்த காசு நீங்க எங்க பேங்க்ல கொடுத்தீங்களா? பேங்க்ல எல்லாம் கொடுக்கல, நான் அந்த மாதிரி பர்ச்சேசிங்லாம் போகும்போது மிக்ஸ் பண்ணி நான் அந்த கேஷோட கொடுக்கும்போது அது எனக்கு தெரியல, யாரும் அது தெரியல, மற்றவங்களுக்கும் தெரியல. பட் எனக்கு வேண்டாம், இப்போ என் லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு, தயவு செஞ்சு வேண்டாம் நான் சொன்னேன். ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் தெரியல, இப்போ நான் சொல்லி தான் உனக்கு தெரிஞ்சிச்சு, ஒரு நிமிஷம் பொறுமையாரு. இப்போ நீ வந்து உங்கள் ஹஸ்பண்ட்க்கு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு, கேஷ் தேவைப்படுதுன்னு சொன்னேன். வந்து ஃப்ளாட் வாங்கணும், நிறைய ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், சொந்தமாக கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாரு, இதெல்லாம் நீ செய்யணும், உன் லைஃப்பில் எல்லாமே வரணும், ஆடம்பர லைஃப்க்கு நீ கொண்டு வரணும் அப்படின்னா உனக்கு இந்த கேஷ் தேவைப்படுது. என்ன தெரிய போகுது, இப்போ 3யோட இந்த 2 lakhs மிக்ஸ் பண்ணி கொண்டு போய் கொடுத்து தான் பாரு அப்படின்னு சொன்னாங்களா. நான் சாரி, அந்த கேஷை வாங்கிக்கூடிய அளவுக்கு அவங்க எனக்கு பிரெயின் வாஷ் பண்ணாங்க. நான் அந்த கேஷையும் நான் வாங்கிட்டேன், கையில் வாங்கி அதை நான் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் கொடுத்தேன். ஆனால் அது வந்து எனக்கு அது செஞ்சு முடித்த உடனே இவ்வளோதானா, சீக்கிரமாக மாறிடுச்சு அப்படின்ற ஒரு தாட்டுக்கு நான் வந்துட்டேன். வர போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு எங்கேயோ யாருமே உங்களை சந்தேகப்படலையா? நோ, நம்மளுடைய ஒரிஜினல் மணி கூட அந்த மணியை மிக்ஸ் பண்ணுறச்ச எதுவுமே தெரியல. 3 lakhs வந்து நான் 3 lakhs நான் கேஷ் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தேன். இன்னும் 2 lakhs தேவைப்படுது, அதுக்கு வந்து நீங்கள் கேஷ் அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த 2 lakhsக்கு வந்து நான் இப்போ வேறு எதுவுமே பண்ண முடியாது, ஜுவல்ஸ் வச்சாலும் அவ்வளோவா கேஷ் அவ்வளோவா வருமானது என்னால் கெஸ் பண்ண முடியாது. எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி இதுமாரி ஃப்ளாட் வாங்க எனக்கு தேவைப்படுதுங்க, நீங்கள் பர்சனலாக லோன் ஏதாச்சும் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரை லோன் போட வச்சு அந்த கேஷை வாங்கிட்டு போய் மொத்தம் 5 lakhs நான் கொடுத்தேன். ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த 5 lakhsோட அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல. அவங்க ஆலையா ஃபினிஷ். அப்போ அவங்க எங்கே இருக்காங்க? அவங்க வந்து எனக்கு இந்த வீடு வந்து செப்பரேட்டாக எனக்கு எப்படி சொல்கிறது, ரொம்ப சின்னதாக இருக்குது, நான் வேறு வீடு மாறி போயிடுவேன், குழந்தைங்க இருக்கிற இடத்துல எங்கேயாச்சும் வீடு பெரிய வீடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. நம்பிக்கையுரியவங்க தானே, ஃப்ரெண்ட்ஸ் தானே, கண்டுபிடிச்சி போயிடலாம். அட்ரஸும் கொடுத்துட்டு போனாங்க. கொடுத்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள தேடி போனேன், அந்த அட்ரஸில் அந்த வீடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
போலீஸ் கம்ப்ளைண்ட் நீங்கள் கொடுக்கலையா? இல்லை, இதில் நான் மாட்டிப்பேன். வேற நான் இதில் இன்வால்வ் ஆயிருக்கேன். இல்லை இல்லை, இது பாருங்க, அவங்க கொடுத்தது உண்மையாவே கள்ள நோட்டா? உண்மையாவே கள்ள நோட்டு தான். அவங்களா வாலண்டியர் சொல்றாங்க. அது அவங்களே சொல்றாங்க. சரி, இப்போ நாங்க உங்களுக்கு என்ன பண்ணோம்? இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் மறுபடியும் வேற ஒரு ஃபேமிலியில் நடக்கக்கூடாது. அது அவங்களோட லைஃபே சுத்தமாக பாதிச்சிடும். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த கள்ள நோட்டுனால தான் இப்போ ஃபேமிலியில் ப்ராப்ளம். வித் என்னோட ஜுவல்ஸு, வீட்டுக்காரர்களும் ஃபேமிலிக்குள்ளே எல்லாத்துக்குள்ளேயுமே பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு பேசிக்க கூட முடியாத லெவலுக்கு இப்போ கொண்டு போய் நிற்கிது. இங்கே வந்து நீங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இந்த 5 லட்சம் நீங்கள் எப்படி எழுந்தீங்க, இந்த இதை பற்றி நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ திங்க் இதை கேட்ட நம்ம நேர்களும் ரொம்ப இதை பற்றி ஒரு இது எப்படி நடக்க போகிறது, இது எப்படி செஞ்சுருப்பாங்க, இப்படிலாம் நம்ம சமுதாயத்தில் நடக்கிறதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி நம்ம எல்லாருக்கும் முன்னாடி வந்திருக்கு. பட் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். என்ன பேரு? மதிவானம். மதிவானம். எங்கேருந்து வரீங்க? காரைக்குடியிலேருந்து. காரைக்குடியிலேருந்து. என்ன பிரச்சனை? நான் அந்த 2 லட்சம் கொடுத்தா 5 லட்சம் தரேன்னு சொல்லி சீட்டு மோசடி. எங்க? இங்கே சென்னையில். சென்னையில் தானா? கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவீங்களா என்ன நடந்துச்சுன்னு சொல்லி? இது 2 லட்சம் கொடுத்தா 5 லட்சம் கொடுப்பாங்களா? ஆமாம் மேடம். அதாவது என் சொந்த ஊர் காரைக்குடி பக்கம். சரி. கிராமத்தில் நாங்கள் என் கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி 7 பேர். எனக்கு மேரேஜ் ஆனதும் ஃபேமிலியோடு வந்து சென்னைக்கு வந்துட்டேன். வடபழனியில் ஒரு இடத்துல கடை வச்சேன், மளிகை கடை மாதிரி. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆச்சு. வியாபாரம் அப்படி ஒன்றும் வருமானம் இல்லை. சுற்றி கடன் ஆயிடுச்சு. பசங்களை படிக்க வைக்கவும் முடியலை. எவ்வளோ பசங்க? ஒரு பொண்ணு ஒரு பையன். படிக்க வைக்கவும் முடியலை, வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியலை. ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு காரில் ஒரு நபர் வந்தார். 500 நோட்டு கொடுத்து ஒரு பாக்கெட்டு சிகரெட் கேட்டார். சார் என்ன சார் 500 ரூபாய் கொடுத்து கேட்குறீங்களா, சேஞ்ச் இருந்தால் கொடுங்கண்ணா. சேஞ்ச் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பர்ஸு ஓப்பன் பண்ணி காமிச்சார். வெறும் 500 ரூபா நோட்டாக இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நானும் சேஞ்சு கொடுத்துட்டேன். அதனால் போயிட்டார். ஒரு 2-3 நாள் அவர் டெய்லி ஒரு காரில் வருவார், ஃபாரின் காரில் வந்தால். அப்போ பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஒரு பர்ஸில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா நோட்டு 500 நோட்டாக இருக்கும். நான் கூட கேட்டேன், என்ன சார் இந்த ஏரியாவா அப்படின்னா, நான் பக்கத்து தெருவில் தான் இருக்கேன், ரியல் எஸ்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் கடன் தொல்லையிலேருந்து மீளலாம். ஒன்றுமே இல்லை, இந்த கடனை வாங்கி ஒரு 5 லட்ச ரூபா என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20 லட்ச ரூபா தருவேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஒரே ஷாக் ஆகிடுச்சு. அது எப்படிங்க உங்கள் காசை எனக்கு 20 லட்ச ரூபா கொடுப்பீங்க 5 லட்சத்தை வாங்கிட்டு அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டேன். அதனால் ஒன்றும் இல்லைங்க, இப்போ நான் டெய்லி வந்துக்கிட்டு இருந்தேன், 1 மாதமாக வந்துக்கிட்டு இருக்கேன், நீங்களும் சேஞ்ச் கொடுத்துக்கிறீங்க, நான் கொடுத்த நோட்டு பூரா கள்ள நோட்டுங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு தூக்கி சொல்கிறீங்க? ஆமாம், எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்னங்க சொல்கிறீங்க, நான் பாட்டுக்கு ஒரு பாக்கெட் சிகரெட்டுக்கு சேஞ்சு நான் கொடுத்துக்கிட்டே இருந்தேன். கொடுத்தீங்கல்ல, அந்த பணத்தை தான் நீங்கள் போது ஜாமான் வாங்குறது கொடுப்பீங்க, வாங்கியிருப்பீங்க. ஏதாவது கண்டுபிடிச்சாங்களா? இல்லைங்க, கள்ள நோட்டு தான் எல்லாமே. நானும் உங்களை மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இப்போ காரு பங்களோட வசதியாக இருக்குன்னா இந்த மாதிரி செஞ்சுதாங்க. நீங்கள் கவலையே படாதீங்க, கடனா ஒரு 5 லட்ச ரூபா ரெடி பண்ணி கொடுங்க, உங்களுக்கு 20 லட்ச ரூபா தரேன், அப்புறம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை அப்படின்னு சொன்னார். அப்புறம் வேறு வழி இல்லாமல் நகை எல்லாத்தையும் வச்சு ஒரு 3 லட்ச ரூபா தேர்த்தணும். பக்கத்தில் கடைக்காரு பழக்கம் இருந்தார். ஒரு இடம் வாங்க போகிறோம் அப்படின்னு போய் சொல்லி அவர்கிட்ட ஒரு 2 லட்ச ரூபா வாங்கி 5 லட்ச ரூபா ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அவரும் அதே மாதிரி சொன்ன நாளுக்கு மறுநாள் வந்தார். அவர் வந்தாருன்னா கையில் சூட்கேஸோடு வருவான்னு பார்த்தா அவ்வளோ பெரிய அட்டை பாக்ஸ் மாதிரி தூக்கிட்டு வந்தார். என்னங்க இப்போ பணம் கொண்டு வரீங்க பார்த்தா இது மாதிரி டிவி பாக்ஸ் மாதிரி கொண்டு வரீங்களா அப்படின்னு கேட்டேன். இருங்க, ஏன் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணார். அதில் செங்க கட்டி சைஸில் கருப்பாக கட்டியாக இருந்துச்சுங்க உள்ள பாக்ஸுக்குள்ளே. என்னங்க பணம்னு சொன்னீங்க, இதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பதறினேன். ஏன் பதறீங்க, இருங்கண்ணே உங்களுக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பாட்டில் மாதிரி 3 பாட்டில் எடுத்தார் சின்ன சைஸில். இதெல்லாம் சொன்னார், விலை உயர்ந்த பொருள், இதெல்லாம் வெளிநாட்டிலேருந்து தான் வரும், ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு வாளி நிறைய 30 லிட்டர் தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னார். 30 லிட்டர் தண்ணியை அதில் ஊற்றிட்டு இந்த ஃபஸ்ட்டு பாட்டில் எடுத்தார். இதில் வந்து 1 சொட்டு தான் ஊற்றணும், நல்லா கவனிச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 சொட்டை ஊற்றினார். அப்படியே தண்ணி கொதிக்கிற மாதிரி பயங்கரமாக அப்படியே ஆவின்னா வந்துச்சு மேடம். அப்புறமா அதை மூடி வச்சுட்டு அடுத்த பாட்டில் எடுத்தார். 2 சொட்டு ஊற்றினார்.
அதில் ஊற்றணுன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான நாற்றம் அடிச்சிச்சு. அப்புறம் 3வது பாட்டில் எடுத்து 3 சொட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 சொட்டு விட்டார். பார்த்தீங்கன்னா பயங்கர வாசமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு பெரிய குச்சி எடுத்து அப்படியே கிண்டினாப்புல. எனக்கு என்ன செய்யறாப்புல நம்ம பணம் போச்சு. அது என்ன போட்டாரு? இல்ல 3 பாட்டில இருந்து 1 2 3 ஒரு டிராப் 2 டிராப் 3 டிராப் சொட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் அதை வச்சு கிண்டினாரு. எதை வச்சு கிண்டினாரு? அந்த செங்கு கட்டி மாதிரி இருந்துச்சுங்களே, அதை எடுத்து கருப்பு கலர் அந்த கருப்பு கலரை உள்ள போட்டு அந்த இதெல்லாம் போட்டு தான் ஃபர்ஸ்ட் அந்த கருப்பு கலர் கட்டியை போட்டாரு. அப்புறமா தான் இந்த இதெல்லாம் போட்டாரு. 3 கலர் சொன்னீங்க. ஆமா. அப்புறமா பெரிய குச்சி எடுத்து அப்படியே கிண்டினாப்புல. என்னங்க பணம் தாருன்னு சொன்னீங்க, என்னென்னமோ பண்ணிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டேன். இருங்கண்ணே, ஏன் அவசரப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கிண்டிக்கிட்டே இருந்தாரு. அப்படியே கை விட்டு அழுறாரு. அப்படியே பணமா இருக்கு. அவர் அயன் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொன்னாரு. பார்த்தா அயன் பண்ணி பார்த்தா அப்படியே பலன்னு நல்ல நோட்டுக்கும் கள்ள நோட்டுக்கும் வித்தியாசமே தெரியல. அப்படி ஒரு பக்காவா இருந்தது. என்னென்ன அப்படின்னு, இதுதானே இந்த நோட்டு தானே நான் உங்கள்கிட்ட கொடுத்து சேஞ்ச் வாங்கினேன், இதே நோட்டு தான், கவலையே படாதீங்க, இது எல்லாம் அதே மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு 20 லட்சம் ரூபா. அவர் செஞ்சப்போ எவ்வளவு வழியில வந்துச்சு நோட்டு? ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபாய்ட்டு இருக்கும். 30,000 ரூபாய் வழியில வந்துச்சு. ஒரிஜினல் மாதிரியே இருந்துச்சு. ஒரிஜினல் தான் அது. அந்த அளவுக்கு இருந்தது. நாளைக்கு நீங்க பொறுமையா இதை வச்சு நீங்க பண்ணுங்க, நாளைக்கு பொறுமையா நீங்களே செஞ்சு பார்க்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாரு மேடம். நான் அதே மறுநாள் நம்பிக்கை வந்துருச்சு. 30,000 ரூபாய் பார்த்தோன்னே உங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு மேடம். சரின்னு சொல்லிட்டு அவர் போன பின்னாடி நான் மறுநாள் அதே மாதிரி செஞ்சு பார்த்தேன். ஒண்ணுமே வரல. அப்படியே களி மாதிரி இது மாதிரி தான் பச மாதிரி தான் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் அடிச்சு அவர் நம்பர் கொடுத்துருந்தாப்புல. அதாவது தான் எனக்கு கான்டாக்ட் பண்ணேன். ஃபோனை போட்டு கேட்டதுக்கு அவர் சொல்றாப்புல, என்ன எப்படி பண்ணீங்க அப்படின்னு. சார் நீங்கள் சொன்ன மாதிரி தான் சார் செஞ்சேன், நீங்கள் 1 சொட்டு 2 சொட்டு கூட சொல்றீங்க, அதே மாதிரி தான் பண்ணேன், கிண்டுனேன், ஒன்றுமே இல்லை சார் அப்படின்னு சொன்னேன். நீங்கள் என்னங்க அது வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அது ஃபாரின்லேருந்து இறக்குமதி பண்ணணும், இன்னும் 2 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை விட அமௌண்ட் தரேன் அப்படி இப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன இனிமேல் காசு இல்லை சார் அப்படி இப்படின்னு சொன்னேன். மறுபடியும் 1 முறை 2 முறை ஃபோன் பண்ணேன். அப்படியே ஃபோன் ஆஃப். அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல. ஸோ நம்ம நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் நம்ம ஆசைகள் மேலே நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஏன்னா ஆசையை தான் நம்மளை இதெல்லாம் செய்ய வைக்கிறது. இப்போ அவர் சொல்கிறாரு சூழ்நிலைன்னு சொல்கிறாரு. பாவம் அவர் காலையில் 5 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரை வேலை செய்கிறாரு. ஆனால் அவர் கையில் வந்தது இருந்த காசையும் அது 5 லட்சம் அவர் கையில் கொடுத்து இன்றைக்கி அவர் கையில் எதுவுமே இல்லை. ஆனால் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் வந்து பேசியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இனிமேல் நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நம்ம நேயர்கள் ஏமாற மாட்டாங்க, அந்த ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நிறைய பேர் ஏமாந்து இருக்காங்க மேடம், ஆனால் வெளியில வந்து சொல்ல பயப்படுறாங்க. இந்த நிகழ்ச்சி டெலிகாஸ்ட் ஆகும்போது இந்த நிகழ்ச்சி நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா ஒரு உண்மை உங்களுக்கும் தெரிய வரும். அதனால தான் சொல்றேன். இந்த நிகழ்ச்சி நீங்க கண்டிப்பா பாருங்க. நன்றி. என்னோட பேர் அறிவு மேடம். இப்போ நான் சென்னையில் தான் வரேன். சரி. பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு நடப்பில் கள்ள நோட்டுன்னு ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. அதை எப்படி மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகணும், எப்படி அவங்கள நாங்கள் நம்ப வச்சோம், இதெல்லாம் இருக்குது. இப்போ நான் திருந்தி ஒழுங்காக இருக்கேன். சரி. இதை பற்றி ஒரு விழிப்புணர்வாக மக்களுக்கு சொல்லணும், அதான் என்னோட ஆசை. அதுக்கு தான் இங்கே உங்களை தேடி வந்திருக்கு. ஸோ கள்ள நோட்டு நீங்கள் செஞ்சிருந்தீங்க? இல்லை மேடம், அதாவது எப்படின்னா கூடா நட்புன்னு ஒன்று இருக்குது. சரி. அது நமக்கு கேடு விளைவிக்கும், நம்ம பார்த்துருக்கோம், தெரிஞ்சிருக்கும். பட் எனக்கு சில நண்பர்களால் இந்த பழக்கம் வந்தது. அதை வச்சு தான் நான் அடுத்தவங்களை எப்படி ஏமாற்றலாம், அவங்ககிட்ட பணத்தை நம்ம வாங்கிட்டு 1க்கு 2, அதாவது நீங்கள் 100 ரூபா கொடுத்தீங்கன்னா 200 ரூபா தருவோம், இப்படி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். சரியான டபுள் 100%. ஆமாம். சரி. இப்படி எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதை வச்சு நான் சில பேர் எப்படி ஏமாற்றலான்னு ஐடியா பண்ணி அவங்களுக்கு நான் பண்ணேன். நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அது எப்படி பண்ணணும்னு உங்கள்கிட்ட ஒரு டெமோ காமிக்கலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி சுதான்னு ஒரு லேடி பேசினாங்க, மதிவானன்னு ஒருத்தர் பேசினாங்க. 2 பேரும் இந்த வகையில் தான் ஏமாந்துருக்கணும். இந்த வகையில் தான் அவங்க ஏமாந்துருக்காங்க. அது மக்களுக்கு தெரியணும். அது உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ மாதிரி ஒன்று பண்ணி காமிக்கட்டுமா? கண்டிப்பா. ஏன்னா இது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எல்லா நேயர்களுக்கும் இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, இப்படி ஒரு விஷயம் இருக்கா, அது எப்படி நடக்கிறது. இப்போ இவங்க சொன்னாங்க நாங்க ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது எப்படி பண்றாங்க, இது எப்படி நடக்குது, இது கண்டிப்பா நானும் எங்க நேயர்களும் கண்டிப்பா அது பார்த்தே ஆகணும். கண்டிப்பா நீங்க அது டெமோ காமிக்கணும். நிச்சயமா பண்றேன் மேடம். உங்களுக்கு எந்த பொருள் தேவை அது சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு பக்கெட் ஃபுல்லா தண்ணியும் நான் ஒரு கவர் ஒன்று கொடுத்துருக்கேன், அதை கொஞ்சம் கொண்டு வர சொல்லுங்க மேடம். கண்டிப்பா. சரி, பக்கெட் வந்துச்சு, நீங்க கேட்ட கவரும் வந்துச்சு. ஆமா மேடம். மேடம் இது பார்த்தீங்கன்னா இது ஸ்பெஷலாக ஃபாரின்லேருந்து நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு வரது மேடம். இந்த பேப்பர்ஸ் இது பார்த்தீங்கன்னா இதில் ஒன்றுமே இருக்காது பாருங்கள், ஃபுல்லாக பிளாக்காக தான் இருக்கும்.
அது இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கெமிக்கல்ஸும் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணது. பட் ஏன் இந்த மாதிரி பாட்டில் இப்படி இருக்குன்னா இங்கே லோக்கலில் யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது இது என்ன பிராண்ட் எங்கே இது வருதுன்னு. அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் மேடம். 1 2 இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேம். நோட்டு கலர் மாறுறது இதுதான் மேடம். மொத்தம் 3. இப்போ பாருங்க உங்கள் முன்னாடி வாட்டர் மட்டும் தான் வச்சுருக்கேன். பட் இதுதான் இம்பார்ட்டண்ட். இதுதான் வந்து நோட்டோட கலரை மாற்றுறது. இதுலேருந்து ஒரு ட்ராப் ஃபஸ்ட்டு போட்ட உடனே அப்படியே தண்ணி பொங்கும் பாருங்க. தண்ணி பொங்கிட்டு இருக்குங்களா? ஆமா. இந்த பாட்டில் வந்து 2 ட்ராப் ஊற்ற போகிறேன். அதில் 1 2. இதில் முக்கியமாக வந்து ஸ்மெல் வருதுங்க. சும்மா அந்த வெறும் தண்ணியில் கொதிக்குது இல்லைங்களா அது. இது வந்து 3வது மேடம். பாருங்க 1 2 3 ஊற்றிட்டு இதில் இப்போ இந்த பிளாக் ஸ்மெல் மாறிடுச்சுல்ல? மாறி நல்ல ஸ்மெல் வரும் மேடம். நல்லா பாருங்க, இங்கே பாருங்க. அப்படி இந்த நோட்டை உள்ளே போடுறேன். நல்லா பார்த்துட்டு இருங்க. இது ஒரு 20 மினிட்ஸ் தான். 20 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும் மேடம். சரி. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா கை விட்டு எடுத்தோம்னா உள்ளது வெறும் நோட்டுகளாக தான் வரும். இது எவ்வளோ நேரம் இப்படி கிண்டிட்டு இருக்கணும் மேடம்? இது 20லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணோம்னா இது ஃபுல்லாக வந்து இதுவாகிடும் மேடம். உங்களுக்கு அப்படியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் நோட்டாகவே தான் வரும். எவ்வளோ பெரிய ஏழைங்க வருவாங்க, எல்லாம் ஹெல்ப் கேட்பாங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணி கொடுத்துருவோம். இது ஹெல்ப்னு நீங்கள் சொல்கிறீங்க? கண்டிப்பாக மேடம். ஏன்னா ஏழைங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? ஏன்னா அவங்களால சம்பாதிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அன்றாடம். ஆனால் இது நம்ம பண்ணுற துரோகம் இல்லை? துரோகம் தான் மேடம். அதனால தான் மனசாட்சி உறுத்துதே. அதுக்கு என்ன பண்ணுறது? அவங்களுக்கும் வயிறு இருக்கு. நீங்க சொல்லி ஒரு 1/2 an hour ஆயிடுச்சு. எங்க காசு எங்க காணோம்? ரெடி ஆயிடுச்சு மேடம். இப்போ காமிக்கிறோம். உங்ககிட்ட சொன்னேன் என்ன பண்ணேன்? ஒரே ஒரு பிளாக் அதுதான் போட்டேன். இந்த பிளாக் மாதிரி ஏதோ போட்டீங்க. கண்டிப்பா. இப்போ ஃபுல்லா பாருங்க நோட் ஆயிடுச்சு. அது எல்லாமே நோட்டா மாறிடுச்சு. ஆமாங்க. பாத்தீங்களா? என்னங்க சொல்றீங்க? இதுல ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா? என்னங்க இது எல்லாமே ஒரிஜினல் நோட் தானா? அத நான் பார்க்கலாமா? தாராளமா. ஐயோ அப்படியே ஒரிஜினல் நோட் மாதிரியே இருக்கு. என்னங்க சொல்றீங்க? நம்பவே முடியல. எடுக்கிறதுக்கெல்லாம் நோட்டா தான் வந்துட்டு. சரி, இப்போ நீங்க போட்ட அட்டையில இருந்து எவ்வளவு அமௌண்ட் வரும்? இது பாத்தீங்கன்னா இப்போ நான் போட்டது பாத்தீங்கன்னா 20,000 rupees வரைக்கும் எடுக்கலாம். 20,000. அந்த கருப்பு இது மாதிரி ஏதோ ஒரு சைஸ்ல போட்டீங்க. கண்டிப்பா. அது எல்லாமே மாறி 20,000 வரும். கண்டிப்பா. ஏன்னா எடுத்து கொடுக்குறேன் பாருங்க. எல்லாம் மாறி. மக்கள் தேடி வராங்க சரிங்க. ஆனா நம்ம செய்யறது ரொம்ப தப்பான முறையில நம்ம பணம் சம்பாதிக்கிறோம். அது உண்மை மேடம். இது மாதிரி யாரும் இதுக்கு மேல செய்யக்கூடாதுன்றதுக்காக தான் இங்க வந்து மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அவ்வளோதான் செஞ்சுட்டு இருக்கேன். சரி, இது வரைக்கும் நான் டெமோ பண்ணதை நீங்க பார்த்தீங்க. இதுக்கப்புறம் எப்படிலாம் ஏமாத்தும்னு நான் சொல்றேன். எனக்காக 2 நிமிஷம் கேளுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பொட்டன்ஷியல் ஏரியாவை பார்த்து போவோம். சரி. அங்கே இருக்க ஷாப்ஸு இதெல்லாம் பார்ப்போம். எந்த ஷாப்ஸில் யார் கொஞ்சம் வீக்காக இருக்கா, எந்த டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன சாதமாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்னு வச்சுங்களேன். சரி. போகிறோம். அவங்களுக்கு என்ன தேவைப்படும்? அரிசி, பருப்பு, மற்றபடி எல்லாம் கொள்முதல் பண்ணுறதுக்கு அவசியம் பணம். அதில் வீக்காக இருக்கானா நேராக போவோம். ஏதாவது சம்திங் சாமான் வாங்கிட்டு அவன் கண் பார்வைப்படுற மாதிரி எங்கள் பர்ஸ் மேலே பர்ஸை அப்படி விரித்து காமிச்சு 1000 500 1000 500 பல்காக இருக்கும். அவன் கண்ணுக்கு தெரியணும் இவர் யார். ஏன்னா திடீர்னு வர்றாரு 2000 ரூபா வாங்குறாரு, 3000 வாங்கிட்டு போகிறாரு, இவர் எங்கேருந்து வராரு அவன் திங்க் பண்ணுவான். நம்மள நோட்டீஸ் பண்ணுவோம். சரி.
திடீர்னு ஒரு நாள் பைக்கில் வருவோம், திடீர்னு ஒரு நாள் காரில் வந்து இறங்குவோம். அவன் கண்ணுக்கு தெரியிற மாதிரியே நிறுத்துவோம், போவோம். அதேமாதிரி பர்ஸை பிரித்து காமிப்போம். அவன் பாரு ஃபுல்லாக எங்கள் பர்ஸில் தான் இருக்கும். 4 அடியில் கொஞ்சமாக பேசும்போது சொல்லுவான், சார் நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க, புதுசாக இங்கே வந்திருக்கீங்களா, என்ன ஒர்க் பண்ணுறீங்க? நான் ஒன்று சொல்லுவோம், ரியல் எஸ்டேட் பண்ணிகிட்ருக்கேன், நல்ல மணி கிடைக்குது, இதை நான் எதாவது இன்வெஸ்ட் பண்ணணும். சார் நீ என்ன பண்ணுறீங்க? சார் இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ இந்த பொருளாக வாங்கணும், எனக்கு இவ்வளோ பணம் தேவை. ஓ அப்படியா அப்படின்னு கால்குலேஷன் பண்ணிவிடுவோம். சரிப்பா நீ கேட்குற, உனக்காக நான் ஒன்று பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு 5000 ரூபா கொடு, உனக்கு நான் 10,000 ரூபா தரேன். எப்படி சார் அப்படி கிடைக்கும்? எவ்வளோ நாள் என்கிட்ட வாங்கினல்ல, 2000 3000 சாமான் வாங்கிட்டு போனல, உனக்கு காசு கொடுத்தேன்ல, அது எல்லாமே கள்ள நோட்டு. அவன் சாக்காது. சார் என்ன சார் சொல்கிறீங்க, இது நடைமுறைக்கு சாத்தியமா சார்? நீங்கள் என்ன பண்ணது காசை? சார் நான் மற்ற கடையில் கொடுத்து நான் சரக்கு வாங்கிட்டேன் சார். யாராவது கண்டுபிடிச்சாங்களா? இல்லை சார். அதுதான் எங்களோட ஸ்பெஷாலிட்டி, அதுதான். நீ மாட்ட மாட்டேன். அவனும் அவன் என்ன பண்ணுவான், அடிச்சு பிடிச்சி 5000 10,000 ரெடி பண்ணி கொடுத்து எங்கள் கிட்ட கொடுப்பான். அவன் முன்னாடியே அப்படியே டபுளாக கொடுத்துட்டு 4 அடிவில் அவனை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்து அவன் நம்ம கிட்ட கேட்பான், சார் அர்ஜென்ட்டாக 1 லட்ச ரூபா வேணும் சார். இல்லைப்பா திடீர்னு கேட்டால் அந்த அளவுலாம் கிடைக்காது, ஒன்று பண்ணுறேன், மொத்தமாக ஒரு 3 லட்ச ரூபா ரெடி பண்ணு, 6 லட்ச ரூபா கொடுத்துட்றேன், கொஞ்சம் விதமாக நீ வச்சு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் அந்த 3 லட்ச ரூபா ரெடி பண்ணுற வரைக்கும் நான் பண்ணுறேன். சார் இது மாதிரி அமௌண்ட் ரெடி வரேன், எங்கே வரணும் சார்? அது வரைக்கும் நீங்கள் போடுறதெல்லாம் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பாக அவதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ற காசு, எங்களோட ஓன் மணி, ஒரிஜினல் மணி. சரி சரி, ஓகே. இதை வச்சு அவனை டாக்அப் பண்ணி எங்கே வரணும், எங்கே மீட் பண்ணலாம் சார், கடையெல்லாம் வேண்டாம், ஒன்று பண்ணுங்களேன், ஒரு பொதுவான இடத்துக்கு வந்துடலாமே சார், எங்கே சார் லாட்ஜில் ரூம் போடுறோம் சார், அங்கே வந்துடுங்க, நேராக போவோம், அங்கே உட்காந்து மீட் பண்ணுவோம், அவங்ககிட்ட இருக்கிற மணியை வாங்கிப்போம், நாளைக்கு இதே டைமில் உனக்கு பைசா வந்துடும், இதே லாட்ஜில் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துடுவோம். வந்துட்டு என்ன பண்ணுவோம், அப்படி நம்பி உங்களோட இப்போ நீங்க சொல்றீங்களே 3 லட்சம் சொல்றீங்களே, அப்படி நம்பி கொடுப்பாங்களா? கண்டிப்பா மேடம், ஏன்னா 6 லட்ச ரூபா வருது இல்லையா, எல்லாருக்கும் ஒரு சின்ன ஆசை. ஆசை ஆசை இல்லை, பேராசை. பேராசை, கரெக்டா சொன்னீங்க. அதனால என்ன பண்ணுவான், சரி நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன் சார்ந்து போயிடுவோம். நாங்கள் என்ன பண்ணுவோம், இப்போ உங்களுக்கு டெமோ பண்ண பார்த்தீங்களா, ஆமா, இதே தான் அங்கே எடுத்துகிட்டு போவோம். அவன் முன்னாடி இந்த ஜிக்ஸாக் எல்லாம் காமிச்சு அவன் மணி எடுத்து அவங்ககிட்ட கொடுத்துருவோம். நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? பார்த்தேன். நான் அமௌண்ட் போடுறது உங்களுக்கு தெரிஞ்சு அதில் தெரியல, அது என் சொந்த காசு தான். எடுத்துன்னு போயிட்டாரு. அது எப்படி, அது அட்டைக்குள்ள வச்சிருப்பீங்களா நீங்க? அதுதான் மேடம் மேஜிக். இப்படி பார்த்தீங்கன்னா அட்டை மட்டும் தான் தெரியுது உங்களுக்கு. ஆமா, உள்ள இருக்க மணி தெரியுதா? ஓ, இதை வந்து யாருக்குமே தெரியாது. இப்படிதான் காமிப்போம், ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை, நீங்க வச்சிருக்கீங்க இப்படிதான். ஆனால் பட் உள்ள அமௌண்ட். சரி சரி. இதை அவங்க முன்னாடி இப்படியே போட்டுட்டு என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி இந்த வாட்டரை பார்க்கும்போது அட்டை ஊறிடும். அட்டை ஊறும்போது கை வச்சு பண்ணும்போது நோட்டை மட்டும் தனியாக இருக்கும். கை வச்சு ஒன்று அப்போ ஊற்றின கெமிக்கல் எல்லாம் டம்மி மேடம். அப்போ புகை வருது, இதை ஊற்றினா புகை வரும். அதுதான் ஃபஸ்ட்டு சொட்டு இதை ஊற்றுறோம். சரி சரி சரி. அதாவது பார்த்தீங்கன்னா தண்ணிக்கும் இதுக்கும் ஆகாது, அக்கா தங்கச்சி மாதிரி. ஊற்றினோம்னா தண்ணி வந்து புகை வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து சும்மா தூக்கி போட்டால் கூட யாரும் எடுக்க மாட்டாங்க, டம்மி. இதுதான் அவங்க காமிச்சிட்டு அமௌண்ட்டை போட்டு சும்மா அப்படியே கொஞ்ச நேரம் இது கலக்கிற மாதிரி கலக்கிட்டு வேறு ஏதாவது அவங்ககிட்ட ஏதாவது வருதா, அவன் வாயில் வேறு ஏதாவது ஃப்ரெண்டு இருக்கான், அங்கே இருக்கான், இவன் இருக்கான், இதெல்லாம் வாங்கலாம் அப்படி ஏதாவது வார்த்தை வருதான்னு பார்க்கறதுக்காக தான் இந்த அரை மணி நேரம் நீங்க சும்மா தண்ணியை கலக்கல, அவனை கலக்கிட்டு இருக்கும். அப்படியே பொறுமையாக பார்த்து என்ன சொல்கிறான் அப்படியே கேட்டுட்டு எல்லாத்தையும் கேதர் பண்ணிடுவோம். அவனை கலக்கிட்டு இருக்கீங்க. இதே பாருங்க, எடுத்துங்க. சில பேர் உஷாராக இருப்பாங்க. இப்போ 20,000 ரூபாய் எடுத்துகிட்டு போவோம், அவங்ககிட்ட சொல்லுவேன், இங்கே பாருங்க இதெல்லாம் உங்களுக்கு தான், உங்ககிட்ட பத்திரமா வச்சுங்க, எப்போ காசு தேவைப்படுதோ இந்த கட் பண்ண பேப்பரை போடுங்க, கெமிக்கலை ஊற்றுங்க, இதெல்லாம் நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்துருவீங்க. கொடுத்துட்டு நாங்கள் கிளம்பி போயிடுவோம். அவர் என்ன பண்ணுவார், 1 வீக் பார்த்து கொஞ்சமாக செலவு பண்ணுவார். திடீர்னு பணம் தேவைப்படும், வீட்டுக்கு வருவார், எல்லாத்தையும் எடுத்து வைப்பார். அதே மாதிரி கலைக்கு பார்ப்பார், வராது, போக தான் வரும். உடனே அழுது அடித்து எங்கள் ஃபோன் நம்பரு, ஏன்னா ஃபோன் நம்பர் மட்டும் மாற்றவே மாட்டோம், யார் ஃபோன் பண்ணால் அட்டன் பண்ணுவோம். அவர் என்ன பதில் பேசுகிறாங்களோ அதுக்கு தான் பதில் பேசிட்டு போயிடுவோம். ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணால் தான் நம்ம மேலே ஃபால்ட்டு. தொழிலில் தர்மம் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதுதான். பார்த்துங்க என்ன பண்ணுவேன், எடுத்துமே சொல்லுப்பா என்ன சார் அது மாதிரி சொன்னீங்க, வரல, எதுவுமே வரலையே,
ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், சார் நீங்கள் சொன்ன மாதிரி தண்ணி ஊற்றினேன். சரி, அதை நீங்கள் ஒரு சொட்டு கெமிக்கல் ஊற்றினேன் ஃபஸ்ட்டு, அது 1 ஊற்றினேன். ஏயா நான் ஒன்று 2 தானே ஊற்ற சொன்னேன். கன்ஃபியூஸ் பண்ணி விடுங்க. கன்ஃபியூஸ் பண்ணி. அப்புறம் 3வது என்ன பண்ணேன், லாஸ்ட்டாக சொன்னீங்களா அதில் 3 சொட்டு ஊற்றேன். 3வது வந்து 4 சொட்டு ஊற்றணும். அதிகமாக ஊற்றுனியா? இல்லை சார் கரெக்டாக ஊற்றினேன். நீ தப்பு பண்ணிட்ட. சரி நீ ஒரு 2 லட்ச ரூபா ரெடி பண்ணு. கெமிக்கல்லாம் ஃபாரின்ல தான் வரணும். நான் சும்மா அங்கே ஓசியில் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆயிடுச்சு, மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு சொன்னால் என்ன தான் திட்டுவான். நீ ஏன் இன்னொருத்தருக்கு புது பார்ட்டிக்கெலாம் போகணுன்னு என்ன கேட்பாங்க. அதனால் நீ ஒரு 2 லட்ச ரூபா ரெடி பண்ணிக்கோ, நான் வாங்குற மாதிரி வாங்கி உனக்கு கொடுத்துட்றேன் கெமிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு 2 லட்ச ரூபா வாங்கிட்டு. சரி, அப்போ இந்த 2 லட்சம் கொடுத்தோன்னா பணம் சேர்த்து வருமா? நானே வர மாட்டேன், அப்புறம் பணம் எங்கே வரும்? என்னங்க? ஆமாம், என்னோட குறிக்கோள் என்ன, அவங்கள்ட்ட பணத்தை கேதர் வாங்கி எஸ்கேப். ஆனால் நீங்கள் ஃபோன் எப்போவுமே ஆனாக இருக்கும் சொன்னீங்களே. எப்போ எந்த ஊருக்கு போனாலும் ஆளில் தான் இருக்கும். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் இருக்க? அந்த ஊரில் இருக்க மாட்டேன், தான் முடிஞ்சு போச்சு. என்னங்க அவ்வளோ அலட்சியமா சொல்றீங்க? ஆமாம் மேடம், 2 லட்சம் கொடுப்பாங்க, நாங்க அந்த ஊரை விட்டு நாங்க கிளம்பி விடுவோம்னு சொல்லி வந்த வேலை முடிஞ்சுது. எங்களுக்கு தேவையான பணம் கைக்கு வந்துச்சு. அடுத்த ஊருக்கு போனால் தான் வேற சம்பாதிக்க முடியும். எப்பாவது மாட்டிருக்கீங்களா? இது வரைக்கும் இல்லை மேடம், ஆனால் ஒரே முறை மாட்டினேன். எங்க எப்படி? அதாவது இதே மாதிரி பேசிட்டு இருக்கும்போது எல்லா மேஜிக்லாம் போட்டு காமிச்சேன், எல்லாத்தையும் பண்ணேன். அமௌண்ட் வாங்குற நேரத்துக்கு வந்தாங்க 4 பேர் வந்தாங்க, விஜிலன்ஸ்ன்னு. அவங்க தான் கொடுத்தாங்க நோட்டு. விஜிலன்ஸில் மாட்டிக்கிட்டேன். விஜிலன்ஸில் மாட்டிட்டீங்களா? ஏன்னா கொடுத்த வர ஒருத்தர் 2 கொள்ளை அடிச்சு என்கிட்ட கொடுத்து, அவருக்கு மாட்டேன், அவர்கிட்ட தான் நான் மாட்டேன். என்னங்க சொல்றீங்க? ஆமாம் மேடம், இது மக்களுக்கு தெரியணும். இந்த நான் ஏமாத்தின மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க. அதனால் நீங்கள் ஏமாறாமல் கரெக்டாக இருங்க, பார்த்து நடந்துங்கன்றதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் வந்து இவ்வளோ தூரம் ஓப்பனாக சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பார்க்குற எங்கள் நேயர்களுக்கும் இப்போ தான் புரிய வரும், இது மாதிரி எப்படி ஜனங்க அவங்கள ஏமாத்துறாங்க, ஏமாறக்கூடாது அப்படின்னு நீங்கள் ரொம்ப தெளிவாக காமிச்சிருக்கீங்க இன்னைக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி இங்கே வந்து இதெல்லாம் காமிச்சதுக்கு. பட் மிகப்பெரிய நன்றி எதுக்காக சொல்றேன்னு தெரியுமா? நீங்க திருந்திட்டீங்க, அதுதான் முக்கியம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நம்ம தப்பு, நம்ம செஞ்சது தப்பு, அது உங்க மனைவி வந்து உங்ககிட்ட சொன்னதும் நீங்க மாறினதும் பிராயச்சித்தமா இங்க வந்து இது காமிச்சதும் யாரும் ஏமாறக்கூடாதுன்னா எங்க சொல்வதெல்லாம் உண்மை நேயர்களுக்கு நீங்க சொல்லி காமிச்சிருக்கீங்க. ஸோ இதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிமா. தேங்க்யூ. பாத்தீங்களா நேயர்களே, நம்ம பேராசை நம்மளை எங்க கொண்டு வந்து நிப்பாட்டுதுன்னு. சுதா, மதிவான், இவங்க 2 பேரும் அவங்க ஆசையினால தான், ஆசைன்னு சொல்லக்கூடாது, பேராசைனால தான் ஏமாந்துட்டாங்க. இப்போ இவர் இங்க வந்து உட்காந்து ரொம்ப அசால்ட்டா இந்த கெமிக்கல் போட்டேன் அந்த கெமிக்கல் போட்டேன்னு சொன்னாரு. ஆனா எதுவுமே இல்லை, ஒரு கண்கட்டி விதியும் இல்லை. இவங்க முதல்ல கேட்கறது 5000 ரூபாய் தான். நம்ம 5000 ரூபாய் கொடுத்தோம்னா இவங்க கொடுக்கறது 10,000 ரூபாய். ஆனா அது நல்ல நோட்டு தான். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அது கள்ள நோட்டுன்னு சொல்லி ரொம்ப பயந்து 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 செலவு பண்றாங்க. அதுக்கு பிறகு யாருக்குமே இதை பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னு தெரிய வந்த உடனே இவங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வந்துடுது. சரி, அதுக்கு பிறகு நெக்ஸ்ட் என்ன, 10,000 ரூபாய் தானே, அந்த தைரியத்தை தான் இவங்க பயன்படுத்துறாங்க. இவங்க கேட்கறது நெக்ஸ்ட் என்ன, 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம். இவங்களும் ஒரு நம்பிக்கையில 5 லட்சம் கொடுத்துடுறாங்க. இந்த 5 லட்சம் கொடுத்த பிறகு இவங்களை கான்டாக்ட் பண்ணானா, சரிப்பா அதுதான் இது கொடுத்தேன்னு, அந்த கெமிக்கலை போடு இந்த கெமிக்கலை போடுன்னு சொல்றாங்க. இவங்க அதை ட்ரை பண்றாங்க. ஆனா வீட்டுல அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆறது இல்ல. இவங்க போன் பண்ணி கேட்ட பிறகு இவங்க என்ன சொல்றாங்க, இல்லப்பா அந்த ஃபர்ஸ்ட் பாட்டில் இருந்து 2வது டிராப் போடணும், 3வது டிராப் 2 இல்ல 3 டிராப் போடணும் அப்படின்னு சொல்லி இவங்க மொத்தமா குழப்பி வச்சுட்டாங்க. இவங்க பாவம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியறதில்ல. ஏன்னா பயம். இவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா மாட்டிக்கிறது இவங்க தான். அவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த பயத்திலே இவங்க வாழறாங்க. நேர்களே பாத்தீங்கல்ல, சொல்வதெல்லாம் உண்மையோட 1000வது எபிசோட்ல நீங்க பார்த்த இந்த விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகமா இருக்கும். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ப்ளீஸ் நீங்க யாரும் ஏமாறக்கூடாது. நேர்களே, நாளை மறுபடியும் வேற ஒரு உண்மையான சம்பவத்தோட உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.